தமிழ்த்தாய் வாழ்த்து மீதும் தனக்கு அன்பும் மரியாதை உள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கம் தொடர்பான விவரம். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தேசிய கீதத்தை அவமானம் செய்துவிட்டதாக ஆளுநர் குற்றச்சாட்டை முன்வைக்க, பதிலுக்கு அவர் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தமிழ் மீது தனக்கு அன்பும் மரியாதையும் உள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ் மீதும் எனக்கு எப்போதும் அன்பும் மரியாதையும் உள்ளது என்றும், தமிழ்த்தாய் வாழ்த்து மீது மிகுந்த மரியாதை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியர்களின் மனதில் தமிழ் மொழி தனித்த இடம் பெற்றுள்ளது என்றும், சட்டப்பேரவை தொடங்கியதும் நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் என்றும், நாட்டுப்பண் இசைப்பதுதான் பேரவையின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பலமுறை வலியுறுத்திய போதும் என் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்றும், ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தேசிய கீதத்தை கட்டாயம் இது போன்ற நிகழ்ச்சிகளின் போது தொடக்கத்திலேயே ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அல்லது பாட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் புறக்கணிப்பது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயலாகும் எனவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.